என்ற மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய செயலர், ஒன்றிய செயலர், தமிழ்நாட்டில் பணி செய்த, என்னுடன் பணி செய்த, நான் நிதியமைச்சராக நிதி செயலராக இருந்த திரு கிருஷ்ணன் அவர்கள் அங்கே மேட்டியில் செக்ரட்டரியாக இருக்கார். அதே போல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸில் செயலராக இருக்கிறவர், இந்த துறைக்கு ஐடி துறைக்கு செக்ரட்டரியாக பணி செய்த நீரஜ் மிட்டல் அவர்கள் இருக்கிறாரு. அதனால் என் அனுபவத்தில் இத்தகைய நிர்வாகிகள் அங்கே இருக்கிறதுனால், ஐஏஎஸ் நிர்வாகிகள் இருக்கிறதுனால் கூடுதல் இணைப்பாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புன்னு நான் கருதுகிறேன். நான் அமைச்சராகி 1.5 ஆண்டுகள் தேர்தலுக்கு முன்னால் ஒன்றிய ஐடி மினிஸ்டரை சந்திக்க வாய்ப்பு கேட்டேன். கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவர் 3-4 துறைக்கு அமைச்சராக இருந்தார். இப்போ என்னன்னு தெரியல. ஆனாலும் பல வகையில் இப்போ இன்னைக்கு காலையில் கூட தலைமை செயலரிடம் உரையாற்றினேன். ஃபோனில் வரும்போது அவர் சொன்னார், இந்த பிஎம் கான்ஃபரன்ஸுக்கு சீஃப் செக்ரட்டரிஸ் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். அங்கே நித்தி ஆயோக்கில் ஃப்ரண்டியர் டெக்னாலஜிக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வச்சுருக்காங்க, நம்மளோட இணைத்து பணி செய்யணும்னு கூறுகிறாரு. அப்போ நான் சொன்னேன், சுமன் பெரியும் எனக்கு வேண்டியவர், ஃப்ரெண்டு, பர்சனலாக சும்மா ப்ரொஃபஷ்னலாக. அதே மாதிரி சுப்பிரமணியமும் கொஞ்சம் படித்தவர், நல்லா தெரியும். அதனால் நானும் ஃபாலோ அப் பண்ணி எந்த வகையில் அவங்களுடைய சப்போர்ட் வச்சு, அது இல்லாமல் நேஷ்னல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் அஜய் சௌத்ரின்றவர் ஹெச்ஏஎல்லோடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ், அவர் தான் சேர்மனாக இருக்கார். அவரோடையும் இணைந்து நம்மளுக்கு ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சென்டர் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஸர் பால்ராஜ், ஸ்டான்ஃபோர்ட் ப்ரொஃபஸர் நேஷ்னல் செமிகண்டக்டர் மிஷனுடைய தலைவராக இருக்கார். அவரோடையும் இணைந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துருக்கோம். ஒன்றிய அரசுகிட்ட தான் நிறையா நிதியும் கொள்கை உருவாக்குவதும் திறன் இருக்குது. அதனால் அவங்களோட இணைத்து வேலை செய்கிறது நம்ம முடிஞ்சும் பயன்படுத்துகிற அளவுக்கு வரணும்னா இன்னும் நிறைய முதலீடு, நிறைய டேட்டா சென்டர், நிறைய சிப்ஸு, நிறைய எனர்ஜி, இதெல்லாம் மேடம் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு தலைமுறையாவது ஆகும். அந்த பயம் வர வரைக்கும்